அப்படின்னு சொல்லப்படுது இல்ல? இது சொல்லப்படுது அப்படிங்கிறது ஒப்பீனியன். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஜெயலலிதா தமிழ்நாட்டில் இருந்து முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி வச்சது ஜெயலலிதா. ஆனா ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி வைக்கும் போது 13 நாட்கள் மட்டும்தான் பாஜக ஆட்சியில் இருந்துச்சு. வரேன். அப்ப ஜெயலலிதா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அவங்களுடைய கேஸ இது பண்ணணும்னு. அதுக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லி ஆட்சியை கலைக்கிறாங்க. அப்ப திமுக சப்போர்ட் பண்ணுது. அந்த இடம் தான் நீங்க எல்லாருமே மறந்துடுறீங்க அல்லது மறைச்சிடுறீங்க. காமன் மினிமம் புரோகிராம் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது திமுகவிற்கும் பாஜகவிற்கும். என்னன்னா, பாஜகவினுடைய அடிப்படை கொள்கைகள் இருக்குல்ல, ராமர் கோயில், காமன் சிவில் கோடு, இது மாதிரி இப்ப என்ன எல்லாம் இந்த மோடி அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறதோ அதை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பாஜகவை கையெழுத்து போட வைத்து விட்டு திமுக கூட்டணி வச்சுச்சு. அதாவது பாஜகவினுடைய கடிவாளம் திமுக கையில இருந்துச்சு. இன்னைக்கு எடப்பாடி மாதிரி அண்ணே நீங்க எங்க காட்டினாலும் கையெழுத்து போடுறேன்னு இல்ல. அன்றைக்கு வாஜ்பாய் திமுக சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அன்னைக்கு வாஜ்பாயில் அமைச்சரில் இருந்த அமைச்சர்கள் சொல்வதை நம்பி அந்த அமைச்சரவை நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப இப்படி இந்த கூட்டணியவும் இப்ப இருக்கிற பாஜக, நான் தான் திருப்பி சொல்லிட்டே இருக்குது என்னன்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட், வாஜ்பாய் ஒரு சிறந்த அண்ணா காலத்துல இருந்து ராஜ்யசபால இருக்கிற ஒரு சிறந்த ஸ்டேட்ஸ்மேன், சிறந்த தலைவர். இப்பயும் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. அவர் எப்படி குஜராத் கலவரத்துக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், பாபர் மசூதி இடிப்புக்கு எப்படி மிகப்பெரிய தவறுன்னு வருத்தம் தெரிவித்திருக்கிறார், எல்லாமே இருக்கு. வாஜ்பாய் ஒரு அரசியல்வாதி. வாஜ்பாய் நடத்தியது பாஜக ஆட்சி. மோடி இன்று நடத்தி கொண்டிருப்பது அப்பட்டமான ரவுடிகளின் RSS ஆட்சி. ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நீங்க இவ்வளவு நீட்டி முழக்கம் வேணா. திமுக கூட்டணி வைத்தது காமன் மினிமம் புரோகிராம், குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில். இததான் இவங்க எல்லாருமே மறைச்சிடுறாங்க. அதனாலதான் அப்ப பாஜக வெறும் பாஜகவாக கை கட்டி இருந்தது. இன்றைக்கு மாதிரி ஆட்டம் போடல. இன்னைக்கு ஏதாவது இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டா இருக்கா? சிபிஐ இண்டிபெண்டா இருக்கா? ஜட்ஜு போய் விளக்கேத்துறாரு மேடையில. ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்கா? சிபிஎஃப்சி சென்சார் இண்டிபெண்டா இருக்கா? கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, தாஜ்மஹால் கண்ட குப்பை பொய் படத்துக்கு சென்சார் கொடுக்குறாங்க. பராசக்திக்கு 52 கட்டு. வரலாற்றுல அண்ணா பதிவு செய்த வாசகம். இதெல்லாம் நீ தூக்குனீங்கன்னா அது வரைக்கும் அண்ணா தான் ஆள்கிறான் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட வாசகம், உண்மையான வாசகம். அதை நீக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இவ்வளவு கேவலமாக அனைத்து ஆர்கனைசேஷனையும் இன்றைக்கு பாஜக RSS மயமாக்கி வைத்திருக்குது. ரெண்டும் வேற.